ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கனாக்கா ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 5 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் அப்போயே அரைக்கும் போதே போட்டாலும் பரவாயில்ல, இல்லை தனியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வரும். ஒரு 1/2 hour கழித்து நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மீன் வந்து 1/2 மணி நேரம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 kg மீனுக்கு நான் சொன்ன அளவு நீங்கள் மசாலா பொருள் சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா மீன் வாங்குறீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவை சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபிஷ் எடுத்து ஆயிலில் போட போகிறேன். ஒரு 4 ஃபிஷ் எடுத்து போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, முடிஞ்சு அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய்.